ஏபி ஃபேம் வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரு பெரிய சாரி. குமார் யார் இவர்? அதுக்கு நடுவில் நமக்கு நிறையவே ஹாப்பியான நியூஸஸ்லாம் நிறையா நடந்துச்சு. ஸோ நான் ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட வெறும் 1% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஆப்வியஸாக இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்னடா சரணே புது செட்டப்லலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சேனலுக்கு ஒரு புது பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் கேம் வாங்கியிருக்கோம். DJIயோட ஆக்ஷன் ஆஸ்மோ 5 ப்ரோ தான் வாங்கியிருக்கோம். அது கூடவே மைக்கு பார்த்தோம் அப்படின்னா மோனோ மைக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. பட் என்னென்னா, இப்போ அதுக்கு ஒரு மைக் அடாப்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னும் வரல. ஸோ அது வர வரைக்கும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த OnePlusஓட மைக்கை OnePlusஓட இயர்ஃபோன்ஸை மைக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வீடியோ கிளாரிட்டி, ஆடியோ கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஸோ என்னமோ ஹாப்பி நியூஸ் நடந்திருக்குன்னு சொன்னியடா சரணே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் ஆகிடுச்சு. அதுக்காக கூகுள் சைட்லேருந்து நமக்கு பேமெண்ட்டுக்காக வீட்டோட வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பின் வரும். ஸோ அதுவுமே வீட்டுக்கு நமக்கு சேர்ந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் போஸ்ட்மேன் வீட்டுக்கு கொடுக்கும்போது, உங்கள் பையன் யூடியூபரா அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்பாகிட்டே அம்மாகிட்டலாம் கேட்டதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் என்கிட்டையுமே கூப்பிட்டு, என்ன சேனல் ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படிலாம் கேட்டு போனார். ஸோ அது பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலுக்கு ஒரு பெரிய அப்கிரேடாக இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் கேம் வாங்கியிருக்கோம். இது ஒரு இன்னொரு எனக்கு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சேனலுக்குன்னு. இப்போ ஒரு கேமரா வாங்கி அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய விலாக்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது கூடவே 3வது விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்குன்னு புதுசாக ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஜூஜி அவுட்லெட்ஸ் கிட்டேருந்து. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ்டாக டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இது எந்த விதமான பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் என்னோடய காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு டிஷர்ட் அவங்ககிட்டேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு பர்சனலாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ டிஷர்ட்டோட குவாலிட்டி, பிரிண்ட் குவாலிட்டிலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் என்னோடய வீடியோஸில் அதை காட்டுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நீட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வண்டியில் இந்த இடத்துல என்டார்க்கில் ஸ்டிக்கர் பீல் ஆயிடுச்சு. சரி, நம்ம தான் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, நம்மளோட சேனல் பேரை ஒரு லோகோ மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டிக்கரிங் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டிக்கரிங்னாலே அந்த கடையில் தான் பண்ணுவோம். என்னோடய வண்டி, நம்ம ஃப்ரெண்டு வண்டி எல்லாத்துலேயுமே. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, போய் ஒரு லோகோ அடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு வருது வரல, ப்ராப்பராக வீடியோ ஆங்கிள்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரில. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போதைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்க இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என் லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா யாருன்னே தெரியாத இத்தனை லவ் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் தென் நம்மளோட சேனலில் நிறையா வியூஸ் போனது பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஜாப் இன்டர்வியூஸ் எல்லாமே போட்டிருப்பேன். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நிறையா வியூஸ் போயிருந்தது. அண்ட் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்மளோட சேனலில் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே நான் பர்சனலாக போய் அட்டன் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன வீடியோஸ் தான். ஸோ இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த சேனலில் எல்லாமே இருக்கும். விலாக்ஸ்லேருந்து லைக் இந்த மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னோடய லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணது தான் இந்த சேனல். பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். மூவி ரிவ்யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேட்டர் ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸை எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அப்படியே இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட விலாகுக்கு. அதே மாதிரி ஆங்கிள்லாம் ஓகேவா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, வெள்ளக்கல் தான் போயிட்டுருக்கோம். வெள்ளக்கல்லில் தான் ஸ்டிக்கரிங் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு
பார்ப்போம். ஆக்சுவலாக நமக்கு இன்னொரு பைக் இருக்குது, நம்மளோட ஃபஸ்ட்டு பைக்கு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பைக்குன்னு சொல்கிறத விட வீட்டில் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பைக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரம் நான் அந்த பைக்கை பற்றியும் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அந்த பைக்கை வந்து ஃபுல்லாகவே வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அந்த வீடியோவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த பைக்கை வந்து ரீஸ்டோர் பண்ணலாமா என்னங்கிறது. பட் இருந்தாலுமே வந்து அந்த வண்டியை வந்து விட்டு கொடுக்காம எப்படியாவது அதை ரீஸ்டோர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பார்ப்போம், எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னா அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ அப்படியே நீங்களும் இன்னும் நம்மளை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டா ஐடி இந்நேரத்துக்கு இப்போ வந்து வீடியோவில் ஓடிட்டுருக்கோம். ஹேலபி தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளோட யூடியூப் ஐடி, ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டா ஐடியுமே வந்து அதான். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஆக்சுவலாக என்னங்க, மோட்டோ விலாகிங்னாலே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் தான். ஸோ பட்ஜெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து மோட்டோ விலாகிங்கில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவே பெட்ரோல் காஸ்ட்டு தான். அதுவும் நம்ம இப்போ வந்து என்டார்க் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ, இவனோட மேக்ஸிமம் மைலேஜே நான் எடுத்ததே வந்து 42 பக்கம் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் மைலேஜே அவன்கிட்டருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு மோட்டோ விலாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுது என்னன்றதெல்லாம் தெரில. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மோட்டோ விலாகிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இப்போ நேராக நம்ம வந்து ஸ்டிக்கர் ஷாப் தான் போயிட்டுருக்கோம். ஸ்டிக்கர் ஷாப்புக்கு போயிட்டு லோகோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வந்து நம்மளோட கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். கடை இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போவோம். நான் ஸ்டிக்கர் அடிக்கணுண்ணா. இது ஸ்பீடோமீட்ரு. புரியல. ஸ்பீடோமீட்ரிக்கு கீழே சேனல் நேம் மட்டும் போடணும். நோ ப்ராப்ளம். நீங்கள் சாப்பிட்டு போகணும். Meanwhile, ஸோ கைஸ், டிசைனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எங்கே ஸ்டிக்கர் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். அது கூடவே வந்து பின்னாடி வந்து மட்கார்ட்லேயுமே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் என்னென்னா, இப்போது இந்த ஸ்டிக்கர் பண்ணது வந்து இந்த இடத்துல வாட்டர் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டிக்கர் பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயும் எனக்கு போடணுன்னு இல்லை. இப்போ போடுற மாதிரி இருந்தால் ஸ்பீடோமீட்டர் இங்கே தான் போடணும். எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போடுறதுல. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டு பார்ப்போம், எப்படி நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிசைன் நம்மளோட ஓன் டிசைன் தான், நம்ம தான் கொடுத்துருந்தோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனோட கவாசக்கி Z900 நிற்கிது. பா, ரதம் மாதிரி இருக்குது வண்டி. அண்ணனுமே வந்து ட்ராவலர் தான், இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போடுவாராமா. அவரோட ஐடி பார்த்தோம் அப்படின்னா Drago_the_traveler. ஸோ நீங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் அவரையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மள மாதிரி பசங்களுக்கெலாம் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு. நம்மளும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக்லாம் வாங்கணும் மக்களே. வாங்கிட்டு நம்மளும் வந்து நம்மளோட ரைடை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணோம். பட் இப்போதைக்கு எனக்கு இருக்க இவனே வந்து என்னோட ஒரு பெரிய சூப்பர் பைக் மாதிரி தான். ஏன்னா சொந்த காசில் எந்த வண்டி வாங்கினாலுமே அது அவங்கவுங்களுக்கு வந்து சூப்பர் பைக் மாதிரி தான். அது 100 சிசியாக இருக்கட்டும், இல்லை 1000 சிசியாக இருக்கட்டும், எதுவோ. ஆனால் பசங்களுக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு பைக் எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் மெமரி தான். இவன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கின ஃபஸ்ட்டு பைக் இவன். ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு செல்லக்குட்டி இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நான் கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ பார்ப்போம். ஏபி ஃபேம் இப்போ தான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், வீடியோ ஃபுல்லாக ஷோன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன்.
அடுத்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக சொல்கிறத வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே வந்து நிறைய இடத்துல இரிட்டேட்டிங்காக இருந்தது. மேபி உங்களுக்கும் இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கலாம். அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து சொல்கிறத மொத்தமாக குறைச்சிக்க போகிறேன். தேங்க்யூ கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக ஸ்டிக்கரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மட்கார்டில் ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஸ்டிக்கரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புவோமா? அண்ணனுக்கு அப்படியே ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்புவோம். ப்ரோ வரேன் ப்ரோ. ஆ ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓரளவுக்கு ஆங்கிள் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரோடு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரில. ஸோ இப்போதைக்கு ஸ்டிக்கர் பண்ணது இதுதான். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. பட் வந்து மேபி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால லைட்டாக டீட்டெயிலிங் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் ஆனால் இந்த இடத்துல அதை விட கொஞ்சம் பெருசாக அடிக்க முடியாது. அதனால் எனிவேஸ் எனக்கு வந்து இது பிடிச்சி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் பண்ண கடை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளக்கல்ல இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கோவிலம்பாக்கம் அப்படி இல்லை மேடவாக்கம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ரீசனபிளான ப்ரைஸில் நல்லாவே வந்து ஸ்டிக்கர் பண்ணி தராங்க. இதுவுமே முன்னாடி சொன்ன மாதிரி எதுவும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணுற கடை அது. ஸோ அதனால் அங்கே போய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி பைக் ஆக்சசரிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. எக்ஸாஸ்ட்டு பைப்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட்டு, அதுக்கப்புறம் விங்லெட்டு, ஹெல்மெட்ஸு, பாலிஷு, பைக் ஹோல்டரு, இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ செக் அவுட். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எனக்கு பர்சனலாக நம்மளோட சேனலோட ஒரு ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக். ஸோ எப்படி இருந்துச்சு, என்ன இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங் ஆஃப். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.